அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதம் நம்மளோட ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது 7வது ராசி துலாம் ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகளை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 8ஆம் இடத்துல செவ்வாய், 9ஆம் இடத்துல புதன் பகவான் ஆட்சி, 10ஆம் இடத்துல சூரியனும் குரு பகவானும் இணைந்திருக்காங்க. இதை குரு சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதுல குரு பகவான் உச்சமாகவும் சூரிய பகவான் நட்பு பலத்தோடையும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. எனவே இந்த மாதத்தோட பிகினிங்ல குருவும் சூரியனும் இணைந்து நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்தது 11ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் கேது பகவானும் இணைந்து இந்த மாதத்தோட பிகினிங்ல நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வாங்க. அடுத்து இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகிறாரு. இந்த மாதத்துல ராசிநாதன் நீச்சமாகிறது ஒரு வகையில குற்றம். அதுவும் சனி செவ்வாய் போன்ற பாவ கிரகங்களுடைய தொடர்புலையும் இந்த சுக்கிர பகவான் இந்த மாதத்துல வரப்போறாரு. அது கொஞ்சம் மைனஸா தான் நான் பாக்குறேன். அடுத்ததாக ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி குரு சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு. அதனைத் தொடர்ந்து கரெக்டா 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. மீண்டும் புதன் பகவான் 22ஆம் தேதி பயிற்சியாகி நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்தை வந்தடைவாரு. பிளஸ் கேது சூரியனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு. சோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரகநிலை. இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை நம்ம தெளிவா பார்க்கலாம். முதலாவதா நம்மளோட ராசியுடைய அதிபதி சுக்கிரன் இந்த மாதத்துல நீச்சமாகி 12ஆம் இடத்துல மறைஞ்சி செவ்வாய் சனி பகவானுடைய பார்வையில எல்லாம் வரப்போறாங்க. இந்த மாதத்துல முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிடணும். நம்மளோட ராசிக்காரர்கள் இந்த மாதத்துல அவசர முடிவு, அவசர மாற்றம் எது சார்ந்தும் இந்த மாதத்துல எடுக்கக்கூடாது. தேவையற்ற குழப்பங்களை குறைச்சிக்கணும். இந்த மாதத்துல அலைச்சல், பயணம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இதனால உடல்ல கொஞ்சம் அசதி தன்மை வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே இந்த மாதத்துல உங்களுடைய முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம், உங்களுடைய சிந்தனை இதுல எல்லாம் கொஞ்சம் கவனம், நிதானம் தேவை. தேவையில்லாத கோப உணர்வுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கணும். ஏன்னா சுக்கிரன் நீச்சமாகி செவ்வாயுடைய பார்வையில வருதுனால அதிகமா கோபம் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிந்தனையில ஒரு இறுக்கமான ஒரு தன்மை, ஒரு எரிச்சலான ஒரு தன்மை அப்படிங்கிறது வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய சிந்தனையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இந்த மாதத்துல முழுக்க நீங்க தியானம், யோகா, சின்ன சின்ன உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, முக்கியமா மெடிடேஷன், தியான பயிற்சிகளை பண்றது ரொம்ப நல்லது. அதுலயும் இந்த மாதத்துல பிராணாயாமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூச்சு பயிற்சி அதிகமா பண்றது ரொம்ப நல்லது. சோ அது இந்த மாதத்துல நீங்க ஃபாலோ பண்றது ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்தது தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. தொழில் உத்தியோகத்துல உயர்வு தான், அதுல எந்த குறையும் இல்லை. தொழில் உத்தியோகம் ஆல்ரெடி இருக்கிற மாதிரி அப்படியே ஸ்மூத்தா நகரும். ராசிநாதன் நீச்சமா இருக்கிறதுனால கொஞ்சம் சுமை அமைப்பு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலாம். உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய உடலும் நீங்க செய்யக்கூடிய வேலைக்கு, நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் போகலாம். அதனால ஏதாச்சும் டிஸ்டர்பன்ஸ் வந்தாதான் உண்டு. மற்றபடி இந்த மாதத்துல பார்க்கக்கூடிய வேலையில பெருசா சங்கடங்கள், சிரமங்கள்லாம் இருக்காரு. பார்க்குற வேலை அப்படியே ஸ்மூத்தா நகரும். இந்த மாதத்துல வேலையை சேஞ்ச் பண்ற, தொழிலை சேஞ்ச் பண்றன்னு எதையும் இந்த மாதத்துல செய்ய வேண்டாம். அதுல கொஞ்சம் நிதானம் தேவை. ஆல்ரெடி இருக்கிறத ஸ்மூத்தா நகர்த்துறதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. மேலும் இந்த மாதத்துல முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் தேவை. அதையும் பங்கு சந்தை பக்கம் இந்த மாதம் போகவே கூடாது. பங்கு சந்தையில முதலீடு செய்யக்கூடியவரா நீங்க இருக்கீங்கன்னா இந்த மாதம் பங்கு சந்தையில கையே வைக்காதீங்க. கொஞ்சம் அதுல இருந்து தள்ளி இருக்கிறது நல்லது. அதற்கு அடுத்தபடியா தொழில புதிய முதலீடு செய்து இந்த நேரத்துல தொழில் தொடங்குறது சாதகம் கிடையாது. சோ அதுலயும் கவனம் தேவை. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இருக்கிறத ஓரளவுக்கு அப்படியே மேனேஜ் பண்ணி நகர்த்த முடியும். சோ அதுக்கு தான் இந்த மாதம் சாதகமா இருக்கு. புதிய முதலீடுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. அடுத்தது 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம். பொருளாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி உங்களுக்கு கடன் சுமை இருக்கு, ஏதாச்சும் கடன் பிரச்சனை இருக்குன்னா அந்த பழைய கடனை இப்ப திரும்ப கட்டிடலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. புதுசா கடன் வாங்கக்கூடிய அந்த சிந்தனை இந்த மாதத்துல உதிக்கும். புதிய கடனை இந்த மாதத்துல வாங்கிடாதீங்க. அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. ஏன்னா ராசிநாதன் நீச்சமா இருக்கும்போது நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த மாதத்துல அவசரப்பட்டு கடன் வாங்குறது, அவசரப்பட்டு கடன் கொடுக்கறது இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. பழைய கடன்
கடன் சுமை இருக்குன்னா அதை திரும்ப கட்டி முடிக்கிறதுக்கு இந்த நேரம் சாதகமா இருக்கு. அடுத்தது செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல சஞ்சாரம் செய்வார் இந்த மாதம் முழுக்க. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தந்தையுடைய தேக ஆரோக்கியம், தந்தையுடைய உறவு நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. இதுதான் செவ்வாய் 2-7க்கு அதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு பாவ கிரகம். அவர் 9ல் இருக்கும்போது தந்தைக்கு ஆரோக்கிய ரீதியா குறைபாடுகளையோ அல்லது தந்தையாருடைய அந்த உறவு நிலையில ஒரு விரிசல் அமைப்பை கொடுக்கலாம். அதனால அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அடுத்த செவ்வாயுடைய பார்வை நம்மளோட ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கும். எனவே இளைய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயங்களையும் இந்த மாதத்துல விட்டு கொடுத்து அனுசரிச்சு போக வேண்டியது அவசியம். தேவையற்ற வாக்குவாதங்களை கொஞ்சம் குறைச்சுக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லது. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல பெருசா தடை இருக்காது. பண வரவு சிறப்பா இருக்கும். 11ஆம் இடத்துல கேது பகவான். எனவே வரவில் தடை இல்லை, ஆனா செலவு கண்ணாப்பின்னான் இருக்கு. ஏன்னா 12ல சுக்கிரன் நீச்சமாகிறதுனால நிறைய ஆடம்பர செலவு, தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இந்த மாதத்துல மிகையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற செலவுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கிறது நல்லது. குறிப்பா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு கொஞ்சம் அதிகமா நீங்க வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். வரவு எந்த அளவுக்கு இருக்கோ அதை தாண்டின செலவு இந்த மாதத்துல உறுதியா உண்டு. அதனால வரவு செலவுகளை கொஞ்சம் சரியா பராமரிக்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது குடும்ப வாழ்க்கை, குடும்ப சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் அதிபதி 9ல தான் இருக்கு. குடும்பத்துல முன்னேற்றம் சிறப்பு. மேலும் உங்களுடைய பேச்சு சாதுரியம் இந்த மாதத்துல பல மடங்கு அதிகரிச்சிடும். ஏன்னா 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல ஆன்மீகம் பற்றிய பேச்சுக்களை இந்த மாதத்துல அதிகமா பேசுவீங்க. ஆன்மீக யாத்திரை, குடும்பத்தாரோட ஆன்மீக யாத்திரை, கோவில் குளங்களுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ கோயிலை போய் விசிட் பண்றது, அதுக்கான யோகங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல சுப விசேஷம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குவாங்க. மங்கள பேச்சுவார்த்தைகள் குடும்ப இந்த மாதத்துல நடக்க ஆரம்பிக்கும். மேலும் குடும்பத்துடைய ஆதரவு, ஒத்துழைப்பு பரிபூர்ணமா உங்களுக்கு இந்த மாதத்துல கிடைக்கும். சோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. 7ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல தான் இருக்காரு. பெருசா பாவ கிரகத்துடைய ஆதிக்கத்துல இல்ல. எனவே திருமண முயற்சி இந்த மாதத்துல கைகூடி வந்துடும். சோ திருமண முயற்சிகளை பண்ணலாம். சுக்கிரன் நீச்சமா இருக்காரு, பரவாயில்ல. 2-7க்கு அதிபதி 9ஆம் இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு. 9ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஸ்ட்ராங் ஆகுறாரு. அப்புறம் 11ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி கேதுவோட இணைகிறாரு. பெருசா குழப்பம் இல்ல, பிரச்சனை இல்லை. தாராளமா இந்த மாதத்துல நீங்க உடைய திருமண முயற்சிகளை நீங்க தொடரலாம். இந்த மாதத்துல தொடங்குறீங்கன்னா செப்டம்பர்ல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். இந்த மாதத்துல ஒரு சின்ன சின்ன குழப்ப அமைப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டு நீங்கும். வரக்கூடிய வரனை தேர்ந்தெடுக்கிறதுல ஒரு சில குழப்பங்கள் நீங்கும். மற்றபடி வேற எதுவும் தடையா தெரியல. செப்டம்பர்ல சுப செய்தி உறுதியா கிடைச்சிடும். இந்த மாதத்துல திருமண முயற்சிகளை தொடங்கலாம். அதுக்கு சாதகமா இருக்கு. அதற்கு அடுத்தபடியா நம்ம பாக்குறது திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில என்ன வருத்தங்கள் இருந்தாலும் இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா எல்லாம் சரியாயிடும். வாழ்க்கையினுடைய ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வாழ்க்கை துணைக்கு உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், கருத்து போராட்டங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். அதுவும் இந்த மாதத்துல சாதகமா இருக்கு. அடுத்தது குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு. நிறைய பேருக்கு புத்திர பாக்கியத்துல சின்ன சின்ன தடை தாமதம்லாம் இருக்கு. இந்த மாதத்துல முயற்சி பண்ணலாமானா முயற்சி பண்ணலாம். டைம் ஓரளவுக்கு சாதகமா இருக்கு. இந்த மாதத்தை காட்டிலும் அடுத்த மாதம் செப்டம்பர் இன்னும் சூப்பரா இருக்கு. இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைக்க வாய்ப்பு அதிகம். அடுத்த பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம், உறவு நிலையில கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த மாதத்துல அதிகமாக வாய்ப்பு இருக்கு. எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலயும் இந்த மாதத்துல கொஞ்சம் நிதானத்தையும் பொறுமையும் கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது. பிள்ளைகள் சார்ந்த எந்த விஷயத்திலயும் அவசர முடிவு, அவசர மாற்றங்களை பர்டிகுலரா இந்த மாதத்துல பண்ணாதீங்க. அடுத்த மாதத்துல எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிடும். இந்த மாதத்துல இருக்கிற குழப்பத்துக்கு செப்டம்பர்ல உங்களுக்கு தெளிவு கிடைச்சிடும். ஏன்னா உங்க ராசிநாதன் ஆட்சி ஆயிடுவாரு. ரொம்ப கிளியரா யோசிச்சு தெளிவான பிளான் பண்ணிடுவீங்க. இந்த மாதம் கொஞ்சம் குழப்படியா போகும். இந்த மாதத்துல அவசரம் இல்லாம கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு. நிறைய பேருக்கு ஒரு மாதிரி கசப்பாதான் போகுது. காதல் உறவு பெருசா திருப்தியா இல்ல, ஒரு நிம்மதியா இல்ல. இந்த மாதம் கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரன் நீச்சம் 12ஆம் இடத்துல மறைகிறாரு. நல்லா கொஞ்சம் சேலஞ்சிங்கா தான் இருக்கு. காதல் உறவுலையும் இந்த மாதத்துல கொஞ்சம் அனுசரிச்சு போகணும். காதல் உறவு சார்ந்த வகையில ஒரு வெறுப்பு, சலிப்பு தன்மை இதெல்லாம் அதிகமாக வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் இந்த மாதத்துல நிதானத்தை கடைபிடிங்க. அடுத்த மாதத்துல எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்த பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த வகையில எந்த பிரச்சனையிலையும் இந்த மாதத்துல பர்டிகுலரா இறங்க வேண்டாம். இந்த மாதம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா அன்ஃபேவரா தான் இருக்கு. கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு பூர்வீக சொத்து ரிலேட்டடா எதுலையும் இறங்காதீங்க இந்த மாதத்துல. அதெல்லாம் செப்டம்பருக்கு மாத்தி வைங்க. ஆகஸ்ட்ல எந்த ஒரு முடிவு, எந்த ஒரு மாற்றத்தையும் இந்த மாதத்துல பர்டிகுலரா செய்ய வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 6ஆம் இடத்துல சனி வக்ரம் ஆகுறது. ஆல்ரெடி உடல் ரீதியா எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஒரு நிவர்த்தியே இந்த மாதத்துல உங்களுக்கு கொடுத்துரும். ஆனா சுக்கிரன் நீச்சம் ஆகுறாரு. ஹெல்த் இஷ்யூ இந்த மாதத்துல கொஞ்சம் ஹெவி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனவே
எனவே உடல் ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் தேவை. பெண்களா இருக்கீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்க வாய்ப்பு அதிகம். எனவே இந்த மாதத்துல உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், கோப உணர்வு அதிகமா வரும், உடைய சிந்தனையில ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஒரு மாதிரி டிப்ரெஷன் அல்லது அதிகமா யோசிக்கிறது, அதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தலைவலி சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் இந்த மாதத்துல வந்து நீங்களாம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் முடிந்த அளவுக்கு சரியான தூக்கம், சரிவிகித உணவு, உங்களுடைய ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் கவனம் செலுத்திக்கிறது இந்த மாதத்துல நல்லது அப்படின்னு நான் சொல்றேன். ஏன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கோ அது மிகையாகிற மாதிரி இருக்கும், அதிகமாகிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்துல அதிகப்படுத்தி ஒரு பய உணர்வை தூண்டி அதுக்கான நிவர்த்தியை எடுத்துக்க வைக்கிறதுக்கு ஒரு முயற்சியை இந்த மாதம் செய்யும். செப்டம்பர்ல அதுக்கான ரிசல்ட் கம்ப்ளீட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். உடல் ரீதியா நல்ல மேன்மை அப்படிங்கிறது செப்டம்பர்ல கிடைக்கும். இந்த மாதத்துல ஒரு பய உணர்வை தூண்டி அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைக்கான ஒரு சொல்யூஷன் எடுத்துக்க வைக்கிறதுக்கு உங்களை முயற்சி செய்ய வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது. ஸோ ஆரோக்கியத்துல சற்று கவனம் தேவை, அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓவராலா இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரர்கள் சற்று கவனமா செயல்படணும். ஏன்னா ராசிநாதன் நீச்சமாகி 12ல மறைகிறாரு. எனவே சற்று கவனம் தேவை, நிதானம் தேவை. பொறுமையோட செயல்பட்டால் இந்த மாதத்துல நல்ல வெற்றி சதவீதத்தை நீங்க அறுவடை செய்ய முடியும். அடுத்தது இந்த மாதத்துல ஏற்படக்கூடிய அந்த சங்கடங்களை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் பரிகாரம் இருக்கா, குறிப்பா ஏதாச்சும் ஆன்மீக பரிகாரம் பிளஸ் பிராக்டிகலா ஏதாச்சும் பரிகாரங்கள் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்த வரைக்கும் அதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள் சொல்றேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் இந்த மாதத்துல உங்களுக்கு நீச்சம் ஆகுறதுனால வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தாயாரை நீங்க மனமுருகி வழிபடுறது நல்லது, அல்லது துர்க்கை அம்மன் வழிபாடு செய்யறது நல்லது. ஒண்ணு மகாலட்சுமி தாயாரை மனமுருகி வழிபடுங்க. உங்க வீட்டுக்கு பக்கத்துல மகாலட்சுமி தாயாருடைய சன்னதி ஏதாச்சும் இருக்குன்னா அங்க போய் விசிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே மகாலட்சுமி தாயாரை வணங்கி தினமும் காலையில வணங்கி அந்த நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்தது உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய துர்க்கை அம்மனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி மனமுருகி வழிபட்டு உங்களுடைய வேண்டுதல்களை முன் வச்சுட்டு வாங்க. சோ இந்த 2 தெய்வங்களுடைய வழிபாடை இந்த மாதத்துல நீங்க செய்யறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. சோ இந்த வழிபாடை நீங்க செய்யும் பொழுது பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய நெருக்கடி அமைப்பு, தேவையில்லாத ஆடம்பர செலவு, மென்டலி இருக்கக்கூடிய அந்த பிரஷரான சிச்சுவேஷன், தேவையற்ற குழப்பங்கள் இதெல்லாம் விலக ஆரம்பிக்கும். அடுத்தது பிராக்டிகலா ஒரு சில பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏழை எளிய பெண்களுக்கு இந்த மாதத்துல உங்களால முடிஞ்ச சேவைகள், உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. ஏழை எளிய பெண்களுக்கு இந்த மாதத்துல வஸ்திர தானம் பண்ணலாம், அல்லது உணவு தானம் பண்ணலாம், அல்லது ஸ்வீட் ஏதாச்சும் இனிப்பு வகைகள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த மாதத்துல பெண்களுக்கு குறிப்பாக உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த மாதத்துல செய்யறது ரொம்ப நல்லது. சோ இதை மட்டும் இந்த மாதத்துல நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும். இந்த மாதம் இன்னும் மேன்மை அடைந்து நல்ல பலன்களை உங்களுக்கு சிறப்பான முறையில வாரி வழங்கும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓவராலா அந்த ஆகஸ்ட் மாதம் சுக்கிரன் நீச்சமாகிறதுனால எல்லாத்துலயும் கொஞ்சம் பொறுமையோட செயல்படுங்க. அவசர முடிவு இல்லாம செயல்படுங்க. அதுவே இந்த மாதத்துல உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை முழுமையாக பெற்றுக் கொடுக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க. மாதத்தோட இறுதியில உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத மறக்காம இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து உங்களோட கருத்துக்களை பகிருங்க. என்னுடைய மனமா சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கும், அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கும். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு PDF தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த PDFல வந்து உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட PDFல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, யோகம்னா கிரக சேர்க்கை, இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க PDFல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள், கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்க
விளக்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜென்ரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு, அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இப்படி A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த பிடிஎஃப்ல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு, அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது, கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் பிடிஎஃப் ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்துல இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பருக்கு பிடிஎஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 7வது ராசி துலாம். துலாம் ராசிக்கு இந்த செப்டம்பர் மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த மாதத்துல கிரக நிலைகள்லாம் நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா, முதலாவது அந்த மாதத்துல நம்மளோட ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான், 6ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம், 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான், 10ஆம் இடத்துல குரு பகவான், 11ஆம் இடத்துல சூரியன் கேது புதன் பகவான், இந்த 3 கிரகமும் கன்ஜக்ஷன்ல இருக்கும் மாதத்தோட பிகினிங்ல. மேலும் 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் நீச்சம். இந்த மாதத்துல கிரகங்களுடைய நகர்வு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கரெக்டா செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிர பகவான் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்மளோட ராசிக்கு பயிற்சியாகி ஆட்சி ஆகுறாரு. ரொம்ப பெரிய பலம். சுக்கிர பலம்
நமக்கு மீண்டும் திரும்ப கிடைக்குது இந்த மாதத்துல. பெரிய பாசிட்டிவான விஷயம் இது. இந்த சுக்கிரன் ஆட்சி ஆகுறது இந்த மாதத்துல நமக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரான நற்பலன்களை உறுதியா கொடுத்துரும். அடுத்து செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சமாகிறாரு. அதுவும் நமக்கு பெரிய பிளஸ் தான். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் நம்மளோட ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி புதனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 18ஆம் தேதி செவ்வாய் பகவான் நம்மளோட ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி நீச்சமாகி உச்ச குருவோட இணைகிறாரு. எனவே நீச்ச பங்க ராஜயோகம் பிளஸ் குரு மங்கள யோகம், இந்த 2 யோகமும் இந்த மாதத்துல 10ஆம் இடத்துல கேந்திர ஸ்தானத்துல நமக்கு உருவாகிறது பெரிய பலம். அதுவும் நான் பெரிய பாசிட்டிவா தான் பாக்குறேன். அடுத்து செப்டம்பர் 26ஆம் தேதி புதன் பகவான் நம்மளோட ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்து நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துக்கு பயிற்சியாகி சுக்கிரனோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இதுவும் இந்த மாதத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் தான். எனவே இந்த செப்டம்பர் மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கிரகங்களும் நமக்கு ஆல்மோஸ்ட் சூப்பர் பாசிட்டிவா வருது, ரொம்ப சாதகமா வருது. நான் இது உங்களுக்கு பாக்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆகஸ்ட் மாதம் மாதிரி இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்காது. இந்த செப்டம்பர் மாதம் மோர் தென் சேஞ்சஸ், சூப்பர் பாசிட்டிவா ஒரு பிரைட்டா உங்களை ஒரு எனர்ஜியா கொண்டு போகும், ஒரு கான்பிடண்டா உங்களை அழைச்சிட்டு போகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதம் தான் இந்த செப்டம்பர் மாதம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றது, உங்க மனசுல இருக்கிற குழப்பம், உங்க மனசுல இருக்கக்கூடிய தயக்கம், சிந்தனையில இருந்த அந்த கோபம், விரக்தி எல்லாம் சரியாயிடும். இப்போ மைண்ட் நல்லா ஃப்ரீ ஆயிடும். மென்டலி இருக்கிற அந்த ப்ரெஷர்லாம் கம்ப்ளீட்டா உங்களை விட்டு விலகிடும். இப்ப எல்லாத்துக்கும் டக்கு டக்குன்னு முடிவுகளை எடுக்க முடியும். இந்த மாதத்துல முக்கிய முடிவு, முக்கிய மாற்றங்களை நீங்க செய்யலாம். நீங்க இந்த மாதத்துல எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான ஒரு முடிவுகளாக இருக்கும். நீங்க செய்யக்கூடிய மாற்றங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமான ஒரு விஷயத்தை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஏன்னா உங்க ராசிநாதன் ராசியிலேயே ஆட்சி, பாவ கிரகத்துடைய தொடர்புலையும் இல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. உங்க சிந்தனை, உங்களுடைய செயல், நீங்க செய்யக்கூடிய செயல் மூலமாக அற்புதமான வெற்றி, இதெல்லாம் பிரமாதமா இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கு இந்த மாதம் 200% உங்களுக்கு நல்ல வேலை செஞ்சு கொடுக்கும். முதல்ல உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல், உங்களுடைய உடல் நலம், இது 3 உங்களுக்கு சரியா இருந்தாலே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த வெற்றி அப்படிங்கிறது உறுதி அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது 3 இந்த மாதத்துல உங்களுக்கு சரியா இருக்கு, எந்த குறையும் தெரியல. நீங்க எடுக்கிற முயற்சிகள், செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் வெற்றியை நோக்கி பயணிக்கும். அதுக்கு நான் கேரண்டி. வாட் எவர் நீங்க எந்த ஃபீல்டுல என்ன முயற்சி எடுத்தாலும் அது பாசிட்டிவ் ரிசல்ட்டை உறுதியா கொடுத்துரும். கான்பிடண்டா நீங்க உங்களோட செயல்பாடுகளை தொடங்கலாம், செய்யலாம். சரி, இப்போ நம்ம தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு மங்கள யோகம் பிளஸ் நீச்சபங்க ராஜயோகம், இந்த 2 யோகமும் கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல நமக்கு உருவாகுது. எனவே தொழில்ல மிகப்பெரிய வெற்றி. நஷ்டத்துல போயிட்டு இருக்க தொழில் கூட லாபத்தை நோக்கி பயணிக்கும். புதிய தொழில் தொடங்குறதுக்கான சிந்தனை உதிக்கும். புதிய தொழிலை ஒரு சிலர் தொடங்குவீங்க. அதுக்கும் இந்த நேரம் சாதகமா இருக்கு. நீண்ட நாளா நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்ட ஒரு விஷயம், தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ நீங்க ஆசைப்பட்ட அந்த விஷயத்தை இந்த மாதத்துல செய்ய முடியும். எனவே தொழிலுக்கு மாதம் நல்லா இருக்கு. இந்த மாதத்துல தொழில நல்ல விருத்தி, வியாபாரத்துல நல்ல வாடிக்கையாளர்கள் புதுசா கிடைப்பாங்க. வியாபாரம் நல்லா மேன்மை அடையும். உங்களுடைய பேச்சு சாதுரியம் அதிகரிக்கும். வியாபார நுணுக்கத்தோட பேசி வரக்கூடிய வாடிக்கையாளர்களை தக்க வச்சுப்பீங்க. அதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல தொழில் ரீதியா புதிய வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். அதுக்கு இந்த மாதம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. அந்த புதிய வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிப்பீங்க. அதுக்கும் இந்த நேரம் சாதகமா இருக்கு. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், அது இந்த மாதத்துல பர்டிகுலரா உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் அதிகம். இந்த மாதத்துல இந்த சம்பள உயர்வு, பதவி உயர்வுக்கு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் உறுதியா கிடைச்சிடும். அப்படி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த மாதம். எனவே சம்பள உயர்வு, பதவி உயர்வு, வேலையை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன் சார், பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். அந்த மாதத்துல நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது நான் உங்களுக்கு சொல்றது, எனக்கு வேலையே இல்ல சார், புதுசா ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கேன், நல்ல வேலை கிடைக்குமா? நான் படிச்ச படிப்புக்கான ஒரு நல்ல வேலை கிடைக்குமா? தாராளமா இந்த மாதத்துல கிடைக்கும். செப்டம்பர்ல நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உறுதியா வேலை வாய்ப்பு உண்டு. கான்பிடண்டா நீங்க இன்டர்வியூஸ் அட்டெண்ட் பண்ணலாம். அந்த நேர்காணல் தேர்வுல நீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க அப்படின்னு நான் 100% சொல்றேன். இந்த மாதம் நல்ல வேலை கிடைச்சிடும். வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு, வேலையில மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னா மாற்றத்தை செய்யலாம். ஊர் மாற்றம், இடமாற்றம், பணி மாற்றம் இதெல்லாம் உறுதியா உண்டு. சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆல்சோ அதுவுமே பெஸ்டா கிடைக்குது. இந்த மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அட்டகாசமா இருக்கு. செகண்ட் ஹாஃப் உங்களுக்கு மேஜரா ட்ரபிள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே தொழில், உத்தியோகம் சிறப்பு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவுல பெருசா தடை இல்லை, வரவு சிறப்பா இருக்கு. ஆனா என்ன, 12ஆம் இடத்துல புதன் உச்சமாகிறதுனால செலவு பல மடங்கா இருக்கு. ஆனா அது தண்டவரைய செலவா இருக்கானா? இல்ல, சுபவரைய செலவு. நீண்ட நாளா இருந்த கடன் சுமை, கடன் தேங்கி இருந்த அந்த கடனை முழுமையா கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்துல உங்களுக்கு உண்டு.
கடன் சுமை குறைஞ்சிடும். கொடுத்தல் வாங்கல் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள்லாம் சரியாயிடும். வெளியில இருந்து வர வேண்டிய பணம் உங்க கைக்கு திரும்ப கிடைச்சிடும். சுப வரிய செலவு அதிகமாகுது. நல்ல மாற்றத்திற்கான செலவுகள் இந்த மாதத்துல செய்றீங்க. அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகம் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்குது. சோ அதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு சூப்பர் பாசிட்டிவா இருக்கு. எனவே பொருளாதார ரீதியாகவும் பெருசா நெருக்கடி அமைப்புகள் எதுவும் இல்லை அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். அடுத்தது குடும்பம், திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் முதல்ல குடும்பத்தை நம்ம பார்த்தோம்னாக்கா 2ஆம் அதிபதி உங்களுக்கு நீச்சமானாலும் குருவோட இணைகிறாரு. நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறாரு, குருமங்கல யோகத்தை கொடுக்கிறாரு. அதுவும் கேந்திர ஸ்தானத்துல இருக்காரு. எனவே குடும்பத்துல உயர்வு, குடும்பத்துல இந்த மதிப்பு மரியாதை உயர்வாகிறது, குடும்பத்துடைய ஆதரவு உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறது. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இப்போ அணுகி வருவாங்க. குடும்பத்துல சுப விசேஷம், சுப மாற்றங்களுக்கான அறிகுறிகள்லாம் தென்படும். அதுல எந்த மைனஸுமே இல்ல. பேச்சுல நல்ல சாதுரிய அமைப்பு, தேவையானதை பேசி சாதித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இதெல்லாம் உண்டு. இதுல நான் ஒரே ஒரு சின்ன மைனஸ் என்ன பாக்குறேன்னா, வார்த்தைகள்ல கொஞ்சம் நிதானம் தேவை. படன்னு பேசுறதுக்கு வாய்ப்பு உண்டு. எனவே நீங்க பேசுற வார்த்தைகளை யோசிச்சு பேசுறது நல்லது. அதை மட்டும் கொஞ்சம் நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும். மற்றபடி வேற எதுவும் பெருசா குழப்பமா தெரியல. அடுத்தது திருமண முயற்சி இந்த மாதத்துல சாதகமா இருக்கானா, கம்ப்ளீட்டா சாதகமா இருக்கு. 7ஆம் அதிபதி நீச்சமானாலும் 10ஆம் இடத்துல குருவோட இணைகிறாரு. ரொம்ப நல்ல விஷயம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க திருமண முயற்சிகளை தாராளமா செய்யலாம். திருமண முயற்சிகளை சுப செய்தி கிடைக்கும். குடும்பத்துல இந்த திருமண முயற்சிக்கான அந்த செயல்பாடுகள் தீவிரமடைய ஆரம்பிக்கும். இந்த மாதத்துல நிறைய பேருக்கு நிச்சயமாயிடும், சுப செய்தி கிடைச்சிடும். திருமணம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் எல்லாமே தென்படுது. எனவே திருமண முயற்சியும் சாதகம் தான். அடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மன வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாம் இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா நிவர்த்தி ஆயிடும். வாழ்க்கை துணையுடைய முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணைக்கு ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அது நிவர்த்தி ஆயிடும். சோ மன வாழ்க்கையும் பெருசா குழப்பமாக தெரியல. மன வாழ்க்கையும் மகிழ்ச்சி, நிம்மதி இதை நோக்கிய ஒரு பயணத்துலதான் இருக்கு. அடுத்தது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துல ராகு புத்திர பாகியத்துல சின்ன சின்ன தடை அமைப்பு, தாமத அமைப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கு. சோ போன மாதத்திலேயே உங்களுக்கு நான் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்திருந்தேன். இந்த மாதத்திலயும் அதை தான் சொல்றேன். புத்திர பாகியம் இது வரைக்கும் தடைப்பட்டு இருந்துச்சுன்னா இந்த செப்டம்பர்ல ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு சுப செய்தி கிடைச்சிடும். ஏன்னா 5ல இருந்து ராகு நகர்ற வரைக்கும் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. டிசம்பர்ல தான் ராகு கேது பயிற்சி. சோ டிசம்பர் மாதத்துக்கு பிறகு உறுதியா புத்திரபாகியத்துல சுப செய்தி உண்டுன்னு நம்ம சொல்லிடலாம். சோ அதுக்கு இடைப்பட்ட நேரம் இப்போ நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மருத்துவ செலவு, மருத்துவருடைய ஆலோசனைப்படி நீங்க செயல்படும் பொழுது சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று அக்கறை, கவனம், பொறுமை தேவை. இந்த மாதத்துல பிள்ளைகளுடைய சுப விஷயம் சம்பந்தமா நீங்க முயற்சிகளை எடுக்கலாம். நீங்க எடுக்கிற முடிவுகள், நீங்க செய்யக்கூடிய செயல்பாடுகள் தெளிவா சரியான ஒரு முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஏன்னா உங்க ராசிநாதன் ஆட்சியா இருக்காரு. இப்போ நீங்க வலிமையா இருக்கீங்க. இப்போ நீங்க சொல்றத உங்க குழந்தைகள், உங்களுடைய பிள்ளைகள் கேட்பாங்க. ஒரு சுப மாற்றம் பிள்ளைகளுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதத்துல அதை நீங்க செயல்படுத்தலாம். சுப செய்தி உண்டு. இருப்பினும் தேவையற்ற வாக்குவாதங்கள், தேவையில்லாத போராட்ட அமைப்புகளை பிள்ளைகள் மத்தியில நீங்க தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு இனிமையாக பேசி பிள்ளைகளை ஒரு மகிழ்ச்சி பாதையில் அழைச்சிட்டு போறது ரொம்ப நல்லது. தேவையற்ற கருத்து வேறுபாடுகளை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அதெல்லாம் நம்ம பார்த்தோம்னாக்கா ஆல்ரெடி ஏதாச்சும் குழப்பம் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதத்துல அந்த குழப்பத்துக்கான நிவர்த்தியை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அது பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். இந்த பூர்வீக சொத்து பிரிக்கிறதுல வில்லங்கம், ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னா இந்த மாதத்துல அதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அதை சரி பண்றதுக்கான முயற்சிகள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா எல்லாமே முடிஞ்சிடும். ஏன்னா உங்க ராசிநாதன் வலிமையா இருக்காரு. இந்த மாதத்துல நீங்க எடுக்கிற முடிவு, செய்யற செயல் தெளிவாகவும் கரெக்டாகவும் இருக்கும் நான் சொல்லிட்டேன். இந்த மாதத்துல பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி செய்யறதுக்கு முயற்சி செய்யலாம். பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துரும். அடுத்தது நம்ம பாக்குறது காதல் உறவு, காதல் வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம பார்த்த வரைக்கும் இந்த மாதம் பர்டிகுலரா உங்களுக்கு பெருசா பிரச்சனையை கொடுத்துறாது. போன மாதத்துல காதல் உறவுல இருந்து வந்த விரிசல், வருத்தம், கவலை எல்லாம் இந்த மாதத்துல சரியாயிடும். இந்த மாதம் மேஜரா உங்களுக்கு ட்ரபிள் கொடுத்துறாது அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 12ஆம் இடத்துல புதன் உச்சமா இருப்பாரு. எனவே சற்று பயணம், அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். இடம் விட்டு இடம் மாறக்கூடிய சூழ்நிலைகள் ஒரு சிலருக்கு வரலாம். அந்த பயணத்திற்கு தயாரா இருக்கணும், இடமாற்றம் அடைகிறதுக்கு தயாரா இருக்கணும். அது மாதிரியான ஒரு பயணம், இடமாற்றம் இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அசதியான ஒரு சோர்வு இந்த மாதத்துல லைட்டா போகும். அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கணும். அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதன் உச்சமாகிறாரு. சூரியன் புதன் நினைவு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு இந்த மாதத்துல உங்களுக்கு சேமாவே வருது. புதன் ஆதித்ய யோகம். கல்வி ரீதியா பெருசா தடை அமைப்பு, தடுமாற்ற அமைப்புகள் எதுவும் இல்லை. கல்வியில இதுவரைக்கும் ஏதாச்சும் குழப்பம் இருந்துச்சுன்னா அது இந்த செப்டம்பர்ல நிவர்த்தி ஆயிடும். கல்வியில மாணவ மாணவிகள் புத்துணர்ச்சியா இருப்பாங்க. கல்வியில நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல தென்படும். மறதி ரீதியா இருந்து வந்த பிரச்சனைகள், படிக்கிறது மறந்து போகுது, படிப்பு சார்ந்த வகையில் இருந்து வந்த இந்த ஏற்றத்தாழ்வுகள் இதெல்லாம் இந்த மாதத்துல உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும்.
ஸோ அதுக்கும் இந்த மாதம் வந்து சாதகமாக தான் இருக்கு. அடுத்தது தேக ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல சுக்கிரன் ஆட்சி பலம் ஆகுறதுனால உடல் ரீதியா மேஜரா எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வந்துடாது. ஆரோக்கிய ரீதியா எந்த ட்ரபிளும் இந்த மாதத்துல இல்ல. ஸோ இது வரைக்கும் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒட்டுமொத்தமா இந்த மாதத்துல சரியாயிடும். உடல், செயல், மனம் இதெல்லாம் தெளிவாகுது. எனவே உடல் ஆரோக்கியம் மேன்மை அடையுது, மன ஆரோக்கியம் இன்னும் பல மடங்கு மேன்மை அடையுது, தைரியம் அதிகரிக்குது. ஸோ அதெல்லாம் சிறப்பா இருக்கு. அடுத்தது இந்த மாதத்துல நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயம், தூக்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஆல்ரெடி நரம்பு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவங்க இந்த மாதத்துல சற்று கவனம் தேவை. அடுத்தது நம்ம பாக்குறது தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை யாருக்காச்சும் இருக்குனாக்கா அவங்களும் இந்த மாதத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். டயத்துக்கு சாப்பிடணும், டயத்துக்கு தூங்கணும், அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது ராசியிலேயே சுக்கிரன் வந்து ஆட்சி ஆகிறதுனால உங்களுடைய தோற்ற பொலிவு அதிகரிக்க ஆரம்பிக்கும், உடைய வசீகரத்தன்மை அதிகரிக்கும், உடைய முகத்துல ஒரு சிரிப்பு, ஒரு மலர்ச்சி, ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை அதெல்லாம் உங்க முகத்திலேயே வெளிப்படும். உங்களை அழகுபடுத்திக்கிறதுக்கு இந்த மாதத்துல முயற்சி செய்வீங்க. உங்களுடைய முகத்தை அழகுபடுத்துறது, அதுக்கு ஏதாச்சும் செலவு செய்யறது, அல்லது அதுக்கு ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்குறது, அதே போல உடுத்த ஆடை ஆபரணங்கள் ஏதாச்சும் வாங்குறது, அதுக்கான சூழ்நிலைகளை இந்த மாதத்துல உருவாக்குவீங்க. ஸோ அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து சாதகமா இருக்கு. அட்லீஸ்ட் இந்த மாதத்துல உடுத்துறதுக்கு ஆடையாச்சும் வாங்குவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் அது. இந்த செப்டம்பரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் வலிமையாக இருக்கிறதுனால ஆடை, அணிமணிகள், மேலும் அழகு சாதன பொருட்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு சாதகமா இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட பொருட்கள், வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் அதெல்லாம் இந்த மாதத்துல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ ஓவராலா இந்த செப்டம்பர் மாதம் துலாமுக்கு ரொம்ப நல்லாவே இருக்கு. எதுவும் பெருசா குற்றமாகவோ குறையாகவோ தெரியவில்லை. முக்கியமா உங்களுக்கு இருக்கிற அந்த மன போராட்டம், குழப்ப நிலை அதெல்லாம் கம்ப்ளீட்டா விலகிடும். ஒரு நிம்மதியான சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு உறுதியா கிடைக்கும் அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா ஆகஸ்ட் ரிப்போர்ட்டை நம்ம எடுத்து பார்த்த வரைக்கும் சுக்கிரன் நீச்சம், மனசுல பெரிய கவலை இருக்கு, யாருக்கிட்ட சொல்லி புலம்புறதுன்னு தெரியலன்னு அப்படியே சுத்திட்டு இருந்திருப்பீங்க. செப்டம்பர்ல வந்து அந்த கவலைகள் முழுமையா சரியாயிடும், நிவர்த்தி ஆயிடும். மன ரீதியா இருந்த அத்தனை இயக்கங்களும், கவலைகளும், குழப்பங்களும் நிவர்த்தியாகி ஒரு தெளிவாயிடுவீங்க. நீங்க 4 பேருக்கு வந்து அறிவுரை சொல்ற அளவுக்கு தெளிவாயிடுவீங்க. அப்படிதான் இந்த செப்டம்பரும் உங்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதத்தை கரெக்டா யூஸ் பண்ணி செயல்படுங்க, நல்ல மாற்றம் உறுதியாக உண்டு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். அடுத்தது இந்த செப்டம்பர்ல இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன குறைகளை சரி பண்ணிக்கிறதுக்கு எளிய பரிகாரங்களும் சொல்றேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த செப்டம்பர் இன்னும் சிறப்பான நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கும். முதலாவது அந்த மாதத்துல புதன் பகவான் 12ஆம் இடத்துல மறைந்து உச்சமாகிறதுனால புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை பெருமாளுக்கு அணிவித்து அந்த பெருமாள் பகவானை மனமுருகி வழிபட்டு வர்றது ரொம்ப நல்லது. உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு துளசி மாலை அணிவித்து பெருமாளை வணங்கி உங்களுடைய பிரார்த்தனைகளை முன் வச்சுட்டு வாங்க. அதே புதன்கிழமையில இந்த மாதத்துல ஒரு முறையாச்சும் ஏழை மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள், படிக்கிறதுக்கு சிரமப்படுற மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. பண கஷ்டத்தால படிப்புக்கு ஒரு மாதிரி சிரமங்களை சந்திக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான நோட்டு, புத்தகங்கள் அல்லது கல்விக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது நல்லது. ஸோ இதை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூர்வீக சொத்துல இருக்கிற அந்த ஆவணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பயணங்கள்ல இருக்கக்கூடிய தடை தாமதம், முயற்சியில் இருக்கக்கூடிய தடை தாமதம் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்துல வந்து பங்கு இருக்கும், ஆனா வந்து இந்த டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டா இருக்காது, ஆவணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அவங்க எல்லாம் இந்த பரிகாரங்களை செய்யலாம். செய்தால் நல்ல பலன் இந்த மாதத்துல கிடைக்கும். எனவே எளிய பரிகாரம், ஆன்மீக பரிகாரம் பிளஸ் பிராக்டிகலா ஒரு சில பரிகாரம் சொல்லியிருக்கேன். புதன்கிழமையில பெருமாள் கோவிலுக்கு சென்று துளசி மாலை அணிவித்து இறைவனை வழிபட்டு வாங்க. புதன்கிழமையில ஏழை மாணவ மாணவிகளுக்கு அவங்களுக்கு தேவையான படிக்கிறதுக்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணுங்க. சுப செய்தி நல்லபடியாக நமக்கு கிடைக்கும். நல்ல சுப மாற்றங்களும் நம்மளை தேடி வரும். எல்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த மாதத்தோட கடைசியில உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கறத நம்ம வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன் தான். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள், மேலும் உங்களுக்கு தற்போது நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம், இதை பொறுத்து இந்த பலன்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் உறுதியா வரும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்துறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா பாத்துக்கிறது தான் பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த பொதுவான இந்த பலன் வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக கொடுக்கறது. இப்போ இந்த ஜெனரல் ப்ரிடிக்ஷனை நீங்க எப்படி உங்க ஜாதகத்தோட சூப்பர் கம்போஸ் பண்றது அப்படின்னா, உங்களுக்கு தற்போது என்ன தசை நடக்குது, அது உங்களுடைய லக்னத்துக்கு யோக தசையா அவயோக தசையா அல்லது மிதமான ஒரு யோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கறத நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தற்போது உங்களுக்கு வருட கிரகங்கள்லாம் எங்க டிராவல் பண்ணுது, உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல குரு, சனி, ராகு, கேது எந்த நிலையில இருக்காங்க, உங்க ஜனனகால ஜாதகத்துல வலிமையா இருக்காங்களா அல்லது வலிமை குன்றி இருக்காங்களா அப்படிங்கறத அனலைஸ் பண்ணி அதோட இந்த பொது பலன் நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது நமக்கு மோர் தென் கிளாரிட்டி கிடைக்கும். எனவே இந்த பொது பலனை நீங்க
வந்து ஒரு ஜெனரல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கணும். 100% பலன்களை நீங்க உறுதிப்படுத்தி நீங்க பாத்துக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை நீங்க உங்களுடைய குடும்ப ஜோதிடர் அணுகி நீங்க தெளிவா நீங்க பாத்துக்கிறது ஒரு பெஸ்ட் மெத்தடா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஒரு கிளாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுத்துறேன். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சூப்பர் சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது ஆர்எம் பிடிஎஃப் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு அட்வான்ஸா ஒரு சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணிருக்கோம். அதாவது இந்த சர்வீஸ்ல ஒரு 80 பக்கம் கொண்ட ஒரு பிடிஎஃப் தொகுப்பு உங்களுக்கு வந்துடும். இந்த பிடிஎஃப்ல வந்து உங்களுடைய ஜாதகம் முழுமையா தெளிவா திருக்கணித முறை பிரகாரம் அழகா உங்களுக்கு ஒரு ஜாதகம் பிரசன்டேஷன் பண்ணிடுவோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுடைய ஜாதகத்துல கிரகங்கள்லாம் எப்படி இருக்கு அதை பொறுத்து 12 பாவகத்தையும் ஒரு ஆய்வு பண்ணி உங்களுடைய ஜாதகத்துடைய வலிமை என்ன, உங்களுடைய ஜாதகத்துக்கான முழு பலன்கள் என்ன, ஓவரால் உங்களுடைய ஜாதகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டியை இந்த 80 பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருவோம். இதோட உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு. யோகம்னா கிரக சேர்க்கை. இந்த கிரக சேர்க்கை நம்ம யோகம்னு சொல்றோம். இல்ல எந்தெந்த கிரக சேர்க்கை இருக்கு, அதுக்கு என்ன பலன். ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு விபரீத ராஜயோகம் இருக்கும், முதல் தர ராஜயோகம் இருக்கும், பஞ்சமகா புருஷ யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மாளவியா யோகம், ஹம்ச யோகம், ருச்சக யோகம், பத்திர யோகம், சச யோகம் இப்படின்னு சொல்லிட்டு நிறைய உயர்தரமான ராஜயோகங்கள்லாம் இருக்கு. ஜோதிட சாஸ்திர பிரகாரம் நிறைய கூட்டணி இருக்கு. அதுக்குன்னு ஒரு பலன் நம்முடைய முன்னோர்கள் தொகுத்து கொடுத்திருக்காங்க. சோ உங்க ஜாதக பிரகாரம் என்னென்ன கூட்டணி இருக்கு, அது என்ன யோகம், அதுக்கு என்ன பலன், உங்க ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் என்ன, உங்க ஜாதகத்தோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தொகுத்து தெளிவா இந்த 80 பக்க பிடிஎஃப்ல உங்களுக்கு நாங்க வந்து ஒரு பிரசன்டேஷனா கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம உங்களுக்கு திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் A to Z உடைய ராசி கட்டம், நவாம்ச கட்டம், வர்க்க சக்கரங்கள் கிட்டத்தட்ட 16-17க்கு மேற்பட்ட வர்க்க சக்கரங்கள் இருக்கு. இந்த எல்லா வர்க்க சக்கரத்தையும் தொகுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட அஷ்டவர்க்க பரல் ஸ்கோர் என்ன, அஷ்டவர்க்கம்னா அது கோச்சாரத்தை அப்சர்வ் பண்றதுக்கான ஒரு மெத்தட். அது ஜோதிடம் நீங்க படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்லைனாலும் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகம் என்ன ஸ்கோர் பண்ணிருக்கு, அஷ்டவர்க்கத்தோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்க ஜெனரலா தெரிஞ்சுக்கணும். அந்த ரிப்போர்ட் நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். அதுக்கப்புறமா உங்க ஜாதக பிரகாரம் உங்களுக்கு என்னென்ன தசாபுக்தி இருக்கு, தற்போது என்ன தசாபுக்தி போது அதுக்கு என்ன பலன், பிளஸ் அப்கமிங் தசாபுக்தி என்ன, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் இருக்கக்கூடிய தசாபுக்தியை தொகுத்து கொடுத்துருவோம். அதோட தற்போதைய கோச்சார நிலவரம், உங்க ஜாதகத்தையும் தற்போது இருக்கக்கூடிய இந்த கோச்சார அமைப்பையும் பொறுத்து உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் இதெல்லாம் சூப்பர் கம்போஸ் பண்ணி தற்போது இருக்கிற கோச்சாரம் உங்களுடைய ஜாதக பிரகாரம் என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன், உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள ப்ரெடிக்ஷன் வந்து இதுல தொகுத்து கொடுத்துருவோம். இது மட்டும் இல்லாம 12 பாவகம் சார்ந்த ஒரு ஆய்வு. அதான் நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன். உங்களுடைய ஜாதகம் பார்த்தீங்கன்னா முழு விளக்கம், உங்க ஜாதகத்துல என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் சார்ந்த விஷயம் எப்படி இருக்கும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எப்படி இருக்கும், பயண யோகம் இருக்கா, இந்த A to Z எல்லாமே உங்களுக்கு தொகுத்து இந்த பிடிஎஃப்ல வந்துடும். இது மட்டும் இல்லாம இந்த பிடிஎஃப்ல இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ஏதாச்சும் தோஷம் இருக்கா, ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷம், சுக்கிர தோஷம், இப்படி உங்க ஜாதக பிரகாரம் ஏதாச்சும் தோஷம் இருக்கா, அந்த தோஷத்துக்கு என்ன பரிகாரம், அதையும் நம்ம ஜெனரலா தொகுத்து உங்களுக்கு இந்த பிடிஎஃப்ல ஆடபிளா கொடுத்துருவோம். அதோட உங்களுடைய தொழிலுக்கு உகந்த காலம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் கொடுத்துருப்போம். நீங்க தொழில் செய்றீங்க, உத்தியோகம் பாக்குறீங்கன்னா எந்த தசாபுக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு, அது அப்படியே தொகுத்து உங்களுக்கு 18 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 60 வயசு வரைக்கும் தொகுத்து கொடுத்துருப்போம். சோ தொழிலுக்கு உகந்த தசை, உகந்த புத்தி எது, அது எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்து திருமணத்துக்கு உகந்த தசாபுக்தி எது, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் இருக்கு. அடுத்தது நீங்க ஒரு வியாபாரம் பாக்குறீங்க, அந்த வியாபாரத்துக்கு உகந்த காலம் எது. கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்குமே நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். எந்த தசையில எந்த புத்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த புத்தி உங்களுக்கு சேலஞ்சிங்கா இருக்கும் அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணி கடைசியா உங்களுக்கு நம்ம கொடுத்துருப்போம். அடுத்தது வீடு கட்டக்கூடிய யோகம், அது எந்த தசாபுக்தியில உங்களுக்கு சாத்தியமாகும், எதெல்லாம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த தசாபுக்தி உங்களுக்கு சாதகமா இருக்கு, எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வீடு கட்டக்கூடிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வயசுல இருந்து 80 வயசு வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துடுறோம். சோ இது எல்லாம் அடங்கிய ஒரு தொகுப்பு 80 பக்கம். சிலருடைய ஜாதக பிரகாரம் வந்து அந்த 80 பக்கம் 100 பக்கமா கூட மாறலாம். உங்க ஜாதகத்துல எவ்வளவு வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பேஜஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேக்ஸிமம் 80 பக்கம் உங்களுக்கு வந்துடும். இப்படி தொகுத்து உங்களுக்கு ஃபுல் பிரசன்டேஷன், உங்களுக்கு வந்து உங்க ஜாதகத்துக்கான முழு விளக்கம், ஒரு தெளிவு. இந்த பிடிஎஃப் நீங்க வாங்கி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னாலே உங்க ஜாதகத்தோட ஒர்த் என்ன, உங்க ஜாதகத்துல என்னென்ன நல்ல விஷயம் இருக்கு, என்னென்ன கெடுதல் இருக்கு, அதை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, எனக்கு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் வேணும், பிளஸ் என் ஜாதகம்
ஜாதகத்தை பார்த்தினா ஒரு தெளிவு எனக்கு தெரிஞ்சிடும், அதை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த சர்வீஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நம்ம வந்து ஒரு இந்தியன் ஆஸ்ட்ராலஜி டீமோட நம்ம வந்து ஒரு கொலாபரேஷன்ல இந்த ரிப்போர்ட் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம். ஸோ இன்னும் நிறைய சர்வீஸ் ஆட் பண்றதுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சர்வீஸ் ஒரு பெஸ்ட் சர்வீஸா என்னுடைய கண்ணுக்கு தெரியுது. ஆல்ரெடி நம்ம ஒரு 51 பேஜஸ் PDF ரிப்போர்ட்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சர்வீஸோட இது வந்து இன்னும் பெஸ்டான சர்வீஸா என் கண்ணுக்கு படுது. அதனால இதை நான் இப்போ உங்களுக்கு லான்ச் பண்ணியிருக்கேன். இது ஒரு குறுகிய காலம் உங்களுக்கு இது பயணிக்கும். ஸோ தேவைப்படுறவங்க இதை யூஸ் பண்ணி பயன்பெறுங்க. என்னுடைய கண்ணோட்டத்தில் இந்த சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே எனக்கு தெளிவா முழுமையா என் ஜாதகத்தோட விளக்கம் வேணும், திருக்கணித முறை பிரகாரம் கணிக்கப்பட்ட ஒரு தெளிவான ஜாதகம் எனக்கு தேவை அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா இந்த சர்வீஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த சர்வீஸ்ல என்னென்ன ஆடபிளா வந்துடும் நான் சொல்லியிருக்கேன். பிளஸ் இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் தெளிவா விளக்கியிருக்கேன். இந்த சர்வீஸை நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு PDF அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. மற்ற விவரங்களை நம்ம டீம்ல இருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் முழுமையா ரீட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அதை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி.